ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா ஜிகாமிக்ஸில் எப்படி ஸ்டெப்பாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அந்த டிப்ஸை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? அழகாக இதை எப்படிங்கிறத நோட் பண்ணி வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதைப்படி செஞ்சீங்கன்னாக்கா ஈஸியாக இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஸ்டெப்பில் தான் செய்ய போகிறேன் இப்போ. ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஜிகாமிக்ஸில் 5x5 எப்படி சேர்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்னு ஸ்டெப்பாக முடிக்கிறோம். இப்போ நான் சேர்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும். இப்போ ஸ்க்ரபிள் பண்ணியாச்சு, கலைச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடியது, இப்போ பர்ஃபிள் இருக்குன்னா இந்த இடத்துல மட்டும் பர்ஃபிளாக சேர்த்துட்டு வரணும். சரியா? இப்போ இது ஆரஞ்சுனாக்கா இப்போ ஒன்று சேர்ந்துருக்கா, அதேமாரி அந்த பெரிய பீஸை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரணும். அதே போல் இது ப்ளூ இருக்குன்னா இது எல்லா இடத்துலையும் பெரிய பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு வரணும். இப்போ சேர்ப்போமா? இப்போ இது ஆல்ரெடி ப்ளூ பர்பிள் ஒன்று சேர்ந்துருச்சு. இதுதான் எனக்கு டாப் இன்னுமே. சரியா? இதோட ஆப்போசிட் தான் இனிமேல் பாட்டம். ஸோ இதை எப்பயுமே மேலேயே வச்சுட்டே செய்யணும். சரியா? டாப்லேயே இருக்கணும் எப்பயுமே. ஓகே, இப்போ இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ இங்கே ஒரு பீஸ் சேரணும். இங்கே இருக்குது. இந்த பீஸு இங்கே சேர்க்கணும், ஆனால் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த பீஸை இப்படி திருப்பிட்டு இந்த பீஸை அங்கே கொண்டு போய் வைங்க. அப்புறம் இந்த பீஸை எடுத்து அங்கே போய் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்துடுங்க. சேர்ந்துருச்சா? ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு பர்ஃபிள் எங்கே இருக்குது இப்படி பார்த்துட்டு வாங்க. இங்கே இருக்குது. இப்போ இந்த பீஸை அங்கே சேர்க்கலாம். ஸோ இதை எடுத்து போய் அங்கே கூட வச்சுட்டு சேர்க்கலாம், இல்லை இதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு, சரியா, இதை அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். ஓகேவா? 3 ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அப்படியே செக் பண்ணிட்டு வாங்க. எங்கே இருக்குது? இப்போ இங்கே இவ்வளோ லாங்கில் இருக்குது. ஸோ இந்த பீஸை அங்கே சேர்க்கணும். அப்போ இதுக்கு நேர் லைனில் ஃபஸ்ட்டு கொண்டாந்து வைங்க. இது கலரு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதாக செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்தை தான் செஞ்சிட்ருக்கேன். சரியா? இப்போ இந்த பீஸை அங்கே கொண்டு போய் வைக்கணும். என்ன பண்ணணும்? இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு, இந்த எம்டியை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு, திரும்ப கொண்டு போய் இங்கே வச்சிடணும். நல்லா ஆயிடுச்சா? இப்போ அடுத்து இன்னொரு பீஸ் எங்கே இருக்குது? இப்படி தேட்டுவாங்க. இல்லை, இங்கே இருக்குது. கலர் தேடுறது தான் டைமிங். இங்கே இருக்குது. இப்போ இந்த பீஸை இங்கே சேர்க்கணும். அப்போ இந்த பீஸை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு, தேவையில்லாத பீஸை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், சேர்ந்துருச்சா? அந்த பெருசெல்லாம் சேர்ந்துருச்சா? இப்போ பாருங்கள், பெருசெல்லாம் சேர்ந்துருச்சா? இப்போ அதேமாதிரி அடுத்த கலர் சூஸ் பண்ணுமா? இப்போ அடுத்த கலர் இந்த எல்லோ இருக்குது. எல்லோவை அங்கே கொண்டு போய் வைக்கலாம். சரியா? எல்லோ அங்கே வச்சுட்டு தேவையில்லாத பீஸை கொண்டாந்து இது நேர்கோட்டை வச்சு செய்யுங்க. இது கொஞ்சம் க்யூப் விலை அதிகம், ஜாக்கிரதை. இப்போ அடுத்த பீஸுங்க. இப்போ இந்த பச்சை கூட இங்கே சேர்க்கலாம். சரியா? தெரியுதுனாக்கா அப்படி ஈஸியாக சேர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் எல்லோ சேர்க்குறேன். அடுத்தது இதேமாரி தான் அடுத்து எல்லாமே சேர்க்கணும். இப்போ எல்லோ சேர்க்குறோமா? எந்தெந்த பீஸ் எங்கே இருக்கும்? இப்போ இந்த பீஸு கூட இங்கே சேர்க்கலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த ப்ளூ இங்கே சேர்க்கலாம். ஓகேவா? சரியா? இப்படி சேர்த்துட்டு வரிசையாக சேர்த்துட்டு வரணும். சரியா? இப்போ அடுத்து ஒயிட் இங்கே இருக்குது. இந்த ஒயிட் அங்கே கொண்டு சேர்க்கலாம். ஒயிட் அங்கே வச்சுட்டு தேவையில்லாத பீஸ் எப்படி எடுத்து இங்கே வச்சிடணும். இப்போ அடுத்து இந்த க்ரீன் இருக்குது. இதில் இப்போ நமக்கு தேவையான பீஸ் கண்ணுக்கு இது தெரியுதோ அப்படி சேர்த்துட்டே வேண்டியதான். இப்போ இந்த பீஸு எல்லோ சேர்க்கணும். இங்கே இருக்குது எல்லோ. அப்போ இங்கே இந்த பீஸ் தேவையில்லாத பீஸ் இருக்கா, இதை கொண்டு வந்து எல்லோ இருக்கிற இடத்துல வச்சுட்டு இதை திருப்பிட்டு இதை கொண்டு போய் அங்கே வச்சிடுறோம். இப்போ இன்னும் ஒரு பீஸ் தேவைப்படுது. ஒரு பீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த எல்லோ இங்கே சேரணும். அப்போ இதை நேர்கோட்டில் வச்சுக்கிங்க. அப்புறம் இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு 2 பீஸ் தேவைப்படுது. இது ஒன்று, இது ஒன்று தேவைப்படுது. இன்னொரு பீஸ் எங்கே? எல்லோ. இதேமாரி சேர்த்துட்டே வரணும். இந்த இருக்குது, இங்கே இருக்குது எல்லோ. இந்த எல்லோ இங்கே வரணும். சரியா? அப்போ இது ரொம்ப லாங்காக இருக்குது. அப்படிங்கிறப்ப மெல்ல வேறு பீஸ் சேர்த்துக்குவோம். அதாவது இந்த பீஸை எடுத்து
இதை பக்கத்தில் கொண்டாந்துட்டு இதை வச்சுருவோம். இப்போ ஈஸியாக கொண்டு போகலாமாங்க. இப்போ இது நேராக வச்சுட்டு இங்கே தான் சேரணும். ஸோ இதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு தேவையில்லாத பீஸை கொண்டாந்து வெளில வச்சுட்டு திரும்ப கொண்டு போய் அங்கே வச்சிடுறோம். இது பாருங்க எல்லாம் சேர்ந்துருச்சா. எல்லோ வரிசையாக பெரிய பீஸ்லாம் சேர்ந்துருச்சா பாருங்க. இதேமாரி இப்போ இதேமாரி இது எல்லாத்தையும் சேர்க்கணும். ஓகேவா. இதோட அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பு என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து என்ன ஸ்டெப்பு, இப்போ இந்த லைன் சேர்க்கணும். சரியா, அது எப்படி சேர்க்கணுங்கிறத இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சொல்லிவிடுவோம். ஓகேவா. இப்போ இந்த ஸ்டெப்பு இதை சேர்க்கணும். இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல இங்கே சேர்க்கணும். இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும். சரியா, அது ரெண்டாவது வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுவோம். ஓகே. சேர்ந்துச்சா. இது மாதிரி அடுத்த ஸ்டெப்ஸில் சேர்க்கணும். இப்போ அடுத்தது இங்கே இருக்குது. இப்போ இது இங்கே வச்சுட்டு இந்த பீஸை இப்படி கலைஞ்சிருது இல்லை, கலையாமல் சேர்க்கணும். எப்படின்னா இப்போ இங்கே சேர்க்கணும். அப்போ இந்த பீஸை இங்கே வச்சுக்கணும். சரியா, இங்கே வச்சுட்டு ஈஸியாக சேர்க்கலாம். இங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. சரியா, பாருங்க இங்கே பக்கத்தில் இல்லை, இந்த லைனில் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸை சேர்க்கலாம். இந்த பீஸை எங்கே சேர்க்கணும், இங்கே சேர்க்கணும். அதை கொண்டாந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக சேர்க்கலாமா. இதை இங்கே கொண்டு போயிட்டு இதை திருப்பிடுறோம். இது திருப்பக்கூடாது. அப்புறம் இதை இப்படி கொண்டு போய் இந்த லைனை மட்டும் சேர்க்கணும். இல்லை சேர்ந்துருச்சா. இது மாதிரி அடுத்து இதை சேர்க்கணும். அடுத்த கலர் எங்கே இருக்குது, அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஓகே, டன்.